பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். தர்மையான புதிய நாள் கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தினமொரு லோகோஸ் வார்த்தை மூலமாக நம்மோடு பேசிக் கொண்டு வருகிறார். இந்த நாளில் உங்களை ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை நாங்கள் சொல்லி உங்களுக்காக செபிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் இப்படி சொல்லியிருக்கு: நீ என்னுடைய கட்டளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்று. நீ என்னுடைய கட்டளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்று சொல்லி உபாகமத்தின் புஸ்தகம் உபாகமம் செகண்ட் லா டியூட்டர்னோமி என்று சொல்லப்பட்டிருக்கு. செகண்ட் லா. இரண்டாவதாக முதல் லா எங்கே படிக்கிறோம் என்றால் யாத்திராமத்தில் படிக்கிறோம், லேவியராமத்தில் படிக்கிறோம். எல்லாமே சட்டத்திட்டங்களை கொடுத்தாலும் மறுபடியும் அவளுக்கு ஞாபகப்படுத்தும்படியா மறுபடியும் சொல்லுகிறது பாரு. என்னுடைய கட்டளை எல்லாம் நீ கை கொண்டு எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனங்களை அவருக்கென்று அழைத்து வைத்திருக்கிறார். அதான் இஸ்ரவேலர் என்று சொல்லி நாம் இன்றைக்கு சொல்ல முடியும். அவர் தெரிந்து கொண்ட ஜனமாய் இருந்தார். ஆனால் யாரை பார்த்து சொந்த ஜனம் என்று சொல்லுகிறார்? சொந்த ஜனம். நம்ம எல்லாம் நமக்கு நிறைய சொந்தக்காரங்க இருப்பான். இப்ப நம்ம எல்லாம் என்ன செய்ய, யாரை பார்த்து சொந்தக்காரங்கன்னு சொல்லுவோம்? ரொம்ப கஷ்டப்படுறவங்கள பார்த்து நம்ம சொந்தக்காரங்களே சொல்ல முடியும். நமக்கு சரியா பழக்கமே இல்லாதவர்களா இருக்கலாம், ஆனா சொந்தக்காரன் சொல்ல மாட்டேன். ஆனா ஒருவேளை பழக்கமே இல்லாம இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பெரிய பணக்காரனா இருந்தா ஐயோ அவரு எங்க சொந்தக்காரன் சொல்லி பெருமைப்படும். ஏன்னா அவர் பணக்காரன் நம்ம சொல்லுவோம். ஆனா கஷ்டப்படுறவங்களை பார்த்து சொந்தக்காரன் சொல்லவே மாட்டோம். சொந்தக்காரன் இருந்தா கூட அது யாரும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது தான் இந்த உலகத்துல பாருங்க. ஆண்டவர் அப்படித்தான் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, என் வார்த்தை கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களை பார்த்து சொல்றார், அவர்கள் சொந்த ஜனமாய் பாருங்கள் என்று சொல்றார். தேவனுடைய ஜனமே தருமே கால வேளையில தேவன் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்மளாம் சொந்தக்காரலா இருக்க வேண்டும் என்று கர்த்தர். சொந்தம், சொந்த ஜனம் என்று சொல்லப்படும். மீட்கப்பட்ட ஜனம், வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், தனியாய் வாழும் ஜனம் அவருக்கு சொந்த ஜனம். புதிய ஏற்பாட்டில் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனம் அவருக்கு சொந்த ஜனம். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்ட ஜனம் சொந்த ஜனம் என்று சொல்ல. அப்போ யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அன்றைக்கும் இன்றைக்கும் சரி, அவ்வளவு சொந்த ஜனங்கள் என்று சொல்றார். இயேசு கூட ஒருக்கா அவர் ஊழியம் செய்துட்டு இருக்கும் போது அவரை பார்ப்பதற்கு அவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் போட்டு வந்தார்கள். அப்ப எல்லாம் சொல்ற, ஐயா அவங்க பிரதர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, பார்க்கணும்னு சொல்றாங்க. இங்க கூட்டம் பயங்கரமா இருக்கு, இருந்தாலும் அவளுக்கு முதல்ல சலுகையை கொடுப்பார் என்று நினைத்து அப்படி சொன்னாலும் தெரியல. ஆனா இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு சொந்தம் யார், என் சகோதரர் யார், என் சகோதரிகள் யார், என் பிதாவின் சித்தம் செய்கிற இவர்களே என்னுடைய சகோதரனும் சகோதரியுமா இருக்கார்கள் சொன்னார். அப்போ தேவன் எப்படி நம்மை பார்க்கிறார்? சில சமயங்களில் பாருங்க, ஆண்டவர் இந்த சொந்தம் என்று சொல்ல அவர் பெரிய ஒரு காரியம். அவருடைய வார்த்தை இப்ப சொந்தமா தான் கேட்டுருப்போம். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் புறப்பட்டு வெளியே வந்தாங்க, உண்மைதான். எல்லாரும் அவருடைய ஜனங்களா தான் இருந்தாங்க. ஆனா எல்லாரும் அவரோடு இணைந்திருக்கவில்லை, எல்லாரும் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, எல்லாரும் கர்த்தருக்காக வாழவில்லை, கர்த்தருடைய சட்ட திட்டத்தை கை கொள்ளவில்லை, அந்த கட்டளையின்படி நடக்கவில்லை. அப்படி நடக்காத இருக்கிறவர்கள் அவருக்கு சொந்த ஜனங்களா இருக்க மாட்டார் என்று சொன்ன கால விளையாட்டு நம்மளோட சொந்த ஜனமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறபடினாலே அவர் சொல்லிய வார்த்தையின்படியே நடக்கும். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் அவன் புத்தி உள்ள மனுஷன். பாறை மேலே கட்டப்பட்ட ஒரு கட்டடத்துக்கு ஒப்பிடுவேன், புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ நல்லதும் கெட்டதும் எங்கே இருக்குதுன்னா தேவனுடைய வார்த்தையில கீழ்ப்படுகிறது தான் இருக்கு. நம்ம ஒருவர் நிறைய வார்த்தை கேட்போம், கீழ்ப்படியாம போயிடும், கட்டளை நடக்க மாட்டோம். இன்னைக்கு பாருங்க, சட்டத்திட்டங்கள், கட்டளைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதுன்னா நம்ம ஒரு சரியான சிட்டிசனா இருக்க முடியும். நம்ம இஷ்டம் போல் எழுந்துட்டு நான் என் இந்தியா என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்னா ஒன்றும் கிடையாது. நாட்டில் இருக்கிற என்ன சட்டத்திட்டத்தை கீழ்ப்படியும், ஒரு லா சொன்ன அந்த லாவை கீழ்ப்படியும், ஒரு இப்படித்தான் இருக்கணும்னு சொன்னா கீழ்ப்படியும். அப்படி கீழ்ப்படி நடக்கிறவங்க தான் இந்திய பிரஜையா இருப்பாங்க, நாட்டின் பிரஜையா இருப்பாங்க, ஒரு நல்ல சிட்டிசனா இருப்பாங்க. இல்லாதபடிக்கு நானும் ஆளுடைய பிள்ளை, நானும் பரலோகத்துக்கு போறேன் இஷ்டம் போல இருந்துட்டு
நம்ம அப்படி செய்ய முடியும். அதனால அவர் சொல்றாரு, நீ என்னுடைய கட்டளைகள்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனம். காலை வேளையில கர்த்தர் நம்ம எல்லாம் சொந்த ஜனமாய் மாற்ற விரும்புகிறார். நம் கட்டளை கீழ்ப்படுகிறோமா, வார்த்தையின்படி நடக்கிறோமா, நம்ம இஷ்டப்படி நடக்கிறோமா? கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். யாரை ஆசீர்வதிப்பார்? இந்த வசனங்கள்லாம் நீ வாசிக்கும் யாருக்கு ஆசீர்வாதம் வந்தது? என்னுடைய வார்த்தையை பாருங்க. மரியா ஒருக்கா சொல்றான், தாயாகிய மரியா சொல்றான், நான் என்கிட்ட எல்லாம் வந்துடாதீங்க, வந்துட்டா ஒன்றும் நடக்காது. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதுபடி செய். அதான் அவருடைய வார்த்தை. அது மாத்திரமல்ல, அவர் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்பாக பரலோகத்துக்கு போறது போல சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போங்க, சகல ஜாதி சீசராக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுங்க. நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் உங்களுக்கு சொல்லி அவங்களை கற்பித்து அவங்களை ஒரு நல்ல வழி நடத்துங்கன்னு சொன்னது. அது ஒரு கட்டளை, அதை நான் கீழ்ப்படியும். இன்றைக்கு அவர் கட்டளை கீழ்ப்படிந்து நடந்தால் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நமக்கு ஏன் ஆசீர்வாதம் தாமதிக்கிறது என்று தெரியுமா? நம் கட்டளைக்கு இன்னும் சரியாக கீழ்ப்படியவில்லை. ஆண்டோட வார்த்தையை கேட்கிறோம், நம்ம இஷ்டப்படி நடக்கிறோம். அநேக இடங்கள் அப்படித்தான், சபைகள்ல கூட அப்படித்தான். எவ்வளவுதான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளவுதான் அவரு சரியில்லை, அவரு வார்த்தையை கேட்கறதுக்கு ஆட்கள், வசனத்தை கேட்பதற்கு ஆட்கள். இன்றைக்கு வசனத்தை கேட்டு நடக்க, அதை கேட்டு அப்படி செய்யறவன் தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதான் அங்க சொல்றாரு, நீ என்னுடைய கட்டளை எல்லாம் கை கொண்டான் எனக்கு சொந்த ஜனமாய். அவர் சொந்த ஜனமா மாறுபடி கட்டளை கீழ்ப்படிகள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கி இந்த கால வெளியில ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து குடும்பத்தை நடத்துவார். ஒப்புக் கொடுப்பீங்களா? நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, அருமையான கால வேளையிலே உம்முடைய கட்டளையின்படி நடந்தால் எங்களை சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொள்ளீர் என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி நடப்போம் என்று சொல்லி உம்மை விட்டு தூரமாக தான் இருக்கிறோம். எங்களை எல்லாரையும் ஆசீர்வதி. வசனத்தை கேட்கிற எல்லா சிறியோரையும் பெரியோரையும் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, கேட்கிற பார்க்கிற எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய சொந்த ஜனமாய் மாறுவதற்கு எங்களுக்கு அனுக்கிற பாராட்டு. வசனத்தின்படியே நடக்க உடைய கட்டளை கீழ்ப்படிய உதவி செய்யும். ஆசீர்வதி. கடைசி நாட்களிலே வார்த்தையை கீழ்ப்படிந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்த ஆசை எல்லாத்தையும் கரங்களை கொண்டு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் கட்டளைப்படி நடக்க இன்றைக்கு ஒப்புக்கொள்ளும். ஆண்டவரே, இனிமேல் உங்கள் வசனத்தை நடப்பேன் என்று சொல்லுங்க. அவர் சொந்த ஜனமா என்னென்றைக்கும் இருப்பீர்கள். உலகத்தில் மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து லோக சுவார்த்தையை பாருங்கள். இன்னும் ஒரு வார்த்தை மூலமாக சந்திக்கும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.